Hello all, சரஸ்வதி ஹியர். நியூ இயர் வந்தாச்சு. ஸோ நியூ இயர் அப்படின்னாலே நம்மள நிறைய பேருக்கு ரெசல்யூஷன் எடுக்கிற பழக்கம் இருக்குது. இந்த வருஷம் நம்ம எடுத்த ரெசல்யூஷன் கூட இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது. எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஹெல்த் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நியூட்ரிஷன் தேவை. ஸோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெளியே இருந்து ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜங்க் ஃபுட்ஸ் வேண்டாம். ஸோ நம்ம வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடும்போது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ தட் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி போர்ஷன் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நோ அவுட் சைட் ஃபுட், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கன்சியூம் பண்ணணும். இப்போல்லாம் நம்ம அதிகமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ இந்த வருஷத்துலேருந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணலாம். ப்ராசஸ் ஃபுட்ஸ்க்கு பெரிய நோ சொல்லிடலாம். அதே மாதிரி நமக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்பராக அந்த ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணணும். தண்ணி நிறையா குடிக்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் வேணும். ஸ்லீப்பையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்லீப்னால நம்ம ஹெல்த் ஓவராலாகவே அஃபெக்ட் ஆகும். அதனால் கண்டிப்பாக ஒரு 8 hours ஸ்லீப் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஹோல் கிரெயின்ஸ், லீன் ப்ரோட்டீன் சோர்சஸ், ஹெல்தி ஃபேட்ஸ் இதெல்லாம் டயட்டில் இன்கார்பரேட் பண்ணலாம். தேவையில்லாமல் இந்த ஆயிலி ஃபுட்ஸ், டீப்லி ஃப்ரைடு ஃபுட்ஸ் இதெல்லாம் வேண்டாம். இது ஆக்சுவலி நமக்கு சாப்பிடணும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் முடிஞ்ச அளவுக்கு அது கெட்டது அப்படின்றது உங்கள் மைண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் ஹெல்த்தி ஆப்ஷன்ஸோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் எல்லாமே நமக்கு கஷ்டமாக தான் தெரியும். நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். இந்த 3 விஷயம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஹெல்த் சூப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு டிசீஸ் கண்டிஷனும் சீக்கிரமாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த வருஷம் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே ஒரே டைமில் நம்ம மாற்றணுமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை. 1 step at a time கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப்பை நோக்கி நம்ம ஜர்னியை தொடரலாம். ஸோ ஹாப்பி ஜர்னி ஃபார் அ ஹெல்த்தி லைஃப். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.